நிறைய பேர் இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்கிறவங்க இருப்பீங்க, பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை கையாளுகிற முறை, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதுதான். எல்லாருக்கும் ராமேஸ்வரம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு கூட ஒரு காலத்தில் பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஊர் பேர் கேட்டாலே ஜுரம் வரா மாதிரி ஆக்கணானுங்க என் ஆஃபீஸில். இந்த மேலதிகாரி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்டால், நம்ம நாகரிகத்துக்காக இல்லை சார் பரவாயில்ல சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப பிஸி சார்னு சொல்லணும். நம்ம மேலதிகாரி கேட்குறாங்களேன்னு இல்லை சார் சொல்லுங்கள் சார் இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. எங்கள் வைஸ் பிரசிடெண்ட் கூப்பிட்டு, நம்ம டைரக்டரும் அவங்க ஃபேமிலியும் டெல்லியிலேருந்து வராங்க, டெல்லியிலேருந்து வராங்க, ஏதோ ராமேஸ்வரம் பார்க்கணுமா, நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்களோட அக்கம்பனி பண்ணுங்க. நான் சொன்னேன் சார் எனக்கு ஹிந்தி தெரியாது சார். என்னையா சின்ன ஸ்கூல் பையனாட்டம் ஹிந்தி தெரியாது, அது தெரியாது, இங்கிலீஷ் தெரியும்ல, அது இல்லாமல் கோயிலெலாம் உனக்கு தான் நல்லா தெரியும், அங்கங்கே போய் பேசுகிறேன்ல. நான் என்ன கோயிலாக போய் அதிகமாக பாடினேன், எல்லோரும் மாதிரி நானும் போனேன், அவ்வளோதான். நம்ம கோயில் உள்ளே போனாலும் இப்படி தாங்க பேசுவோம். இந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியல, கூட போனார். வீட்டுக்கு சொன்னால் என் ஒய்ஃபு அப்போ நானும் வரட்டான்னா நீ சும்மா இரு அப்படின்னா. 20 பேர் வந்தாங்க சார், 3 நாள் செத்தேன். அவனுக்கு ஹிந்தி தான் தெரியுது, இங்கிலீஷும் தெரியல. முக்கியமானது எங்கள் சேர்மன் வரல, அவர் ஒய்ஃபு அந்த அவங்க சொந்தக்கார். இந்த 20 பேரையும் ஓட்டியும் போய் ராமேஸ்வரத்தில் தங்க வச்சு அவங்க இந்த முன்னோருக்கு இது கொடுக்கணுன்னாங்க. ரைட்டு, விடிய காலம் 6 மணிக்கு எழுந்தால் எல்லாம் தூங்குது. ஒவ்வொருத்த கதுவாக தட்டி, ஹிந்தி வராது எனக்கு, இது ஹிந்தியில் பைட்டியே விட்டோ அவ்வளோதான் தெரியும். ஓஷன் ஓஷன் மந்திர்கிளியே இன்னொன்னுமோ சொல்கிறேன். வெயிட் வேணாம், எல்லாம் வந்தாங்க. அந்த கடற்கரைக்கு போகணும், குளிக்கணும். என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கைட்டு வச்சுருங்கடா, போய் குளிச்சுட்டு வாங்கடான்னு. அவன் செல்ஃபோனு செருப்பு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தான். ஒரு ஆள் நான் பண்ணால் மறதியாக கண்ணாடியோடு போய் முங்கி எழுந்தான், கண்ணாடி போச்சு தேடி கொடுன்றான். ஏன்னா அவனுங்களை பொறுத்தளவுக்கு நான் ஆஃபீஸ் ஆள். அந்த கண்ணாடி ஸ்ரீலங்கா போயிருக்கோம். அந்த ராமேஸ்வரத்தில் 11 கிணறு இருக்குல்ல, அதில் தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்தம்னா நான் வாங்கி சும்மா அப்படி போட்டுக்கணும். ஒரு ஆள் ரொம்ப பக்தி, டம்ளராக வாங்கி குடித்தான் 11 கிணத்துலேயும். மத்தியானத்துலேருந்து முடிஞ்சிச்சு. ஐ கான் கம் லூஸ் மோஷன்னா. நமக்கு எவ்வளோ வேலை பாருங்கள். இது நடுவில் அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி இங்கிலீஷில் சொல்கிறேன். இந்த சாஸ்திரி சொல்லுவார், சங்கல்பம் அதை அப்படியே சொல்லுங்கள் மூதாதையருக்கு பண்ணுறதுன்னு. அவர் சொல்கிறது இவங்களுக்கு புரியல, எனக்கே புரியல. அப்புறம் அவர் சொல்கிறதுலேருந்து நான் இவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஜென்ரல் பொது ஆள் 4 பேர் என் பின்னால் நின்று சார் எங்களுக்கு சேர்த்து பண்ணிடுறீங்களான்னா, அவன் நான் சாஸ்திரி அசிஸ்டன்ட் நினச்சின்னுக்கிறான். சங்கல்பம் முடிஞ்சுது, லூஸ் மோஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்தேன் சார், வணக்கம்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கள் வைஸ் பிரசிடெண்ட் கூப்பிட்டு சொன்னார், யோ அவங்க உன்னை ரொம்ப பாராட்டினாங்கய்யா, இனிமேல் யாராவது வந்தால் நீ தான். அதெல்லாம் இல்லைங்க, வீட்டுக்கு அப்பான்னு படுத்தேன். என் ஒய்ஃப் சொன்னா, இந்த சனிக்கிழமை நம்ம ராமேஸ்வரம் போகலாமாண்ணா. அந்த ஊர் பக்கம் போகிறதில்ல முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஊரில் இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் ராமேஸ்வரம் கூட்டி போகிறீங்க, என்ன கூட்டி போகிறீங்க, பிரச்சனை வருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயவு செய்து அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள், முடிஞ்சு போச்சு.